உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுவார் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உங்கள் பரலோகத்தின் தந்தை உங்களை பொழைக்க வச்சுருவார். வியாதியிலேருந்து பொழைச்சிடுவீங்க, வறுமையிலேருந்து பொழைச்சிடுவீங்க, இல்லாமையிலிருந்து பொழைச்சிடுவீங்க. கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி சொன்னால் நம்மளால் கவலைப்படாமல் இருக்க முடியுமாங்க? கவலை வந்துடுதே, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடுதே. கவலை வந்துடுதே, வந்து உட்காந்துக்குதே நம்ம மனசில். இல்லை, கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது? நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன நடக்கும், அப்படியே கவலை வந்துடும். இல்லை, நாளைக்கு ஏசு இல்லாமல் தனியாவா நம்ம நிற்க போகிறோம்? நாளைக்கும் ஏசுவோட தான் நிற்க போகிறோம். அதனால தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஏசு வந்து உங்கள் கூட நிற்க மாட்டேன்னு சொன்னாரா? நிற்பார். நாளைக்கும் உங்கள் கூட நிற்பார். நம் தேவன் நாளைக்கும் உயிரோடு இருப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம ஏசு நாளைக்கும் நம்ம கூட இருப்பார். அதனால தான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுவார். பொழைச்சிப்போம். நம்மளுடைய பரலோகத்தின் தந்தை வந்து நம்ம பரமபிதா, உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுவார், பொழைக்க வச்சுருவார். எப்படி பொழைப்போன்னு தெரியலையே. உங்கள் வியாதியிலேருந்து நீங்கள் பொழைச்சிப்பீங்க. உங்கள் வேலையில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து பொழைச்சிப்பீங்க. எல்லா வறுமைகளிலும் இருந்து, வேதனைகளில் இருந்தும் பொழைச்சிப்பீங்கன்னு சொல்கிறாங்க தேவன். ஓகேங்களா? நகோமியில் அவங்க மருமகள் ரூத்தை பார்த்து சொல்கிறா, நான் என்னாலலாம் சாப்பாடு போட முடியாது, உனக்கு நல்லா வச்சுக்க முடியாது, உனக்கு அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, உங்கள் அம்மா அப்பா நல்லா தானே இருக்காங்க, அங்கே போயிடுமா, நான் எப்படி பெத்லகேமில் போய் பொழைச்சிப்பேன்? கவலை அவளுக்கு. நான் எப்படி பொழைச்சிப்பேன்? என் புருஷன் இல்லை, 2 பிள்ளைங்க இல்லை. தேவன் இருந்தாரே, தேவன் கூட இருந்தாரே. அப்புறம் ரூத்து தான் சொன்னா, ஐயோ நம்ம தேவன் இருக்காரே, கர்த்தர் இருக்காரே. அவ தான் சொன்னா. நிறைய தடவை தேவனையே மறந்துடுவோம். நம்ம தான் ஏதோ தனியாக நின்று வாழ்கிற மாதிரி, இந்த பூமியில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கவலை வந்துடுதுங்க. ஒரு மனிதனுக்கு கவலை இல்லாத எந்த மனிதனும் இல்லை. கரெக்டாங்க? நான் கூட டிசம்பர் மாதம் ஒரு செம்ம கவலை. என் பொண்ணுடைய ப்ராஜெக்டு எண்ட் ஆக போகுது, முடிய போகுது, ப்ராஜெக்ட் முடிய போகுது, அடுத்த ப்ராஜெக்ட் மாறி போகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா பெரிய பொண்ணு. அப்போதுலேருந்தே கவலை, அதிகமான கவலை. ஐயோ ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிட்டு உடனே அடுத்த ப்ராஜெக்ட் மாற முடியுமா அப்படின்னு ஒரு கவலை வந்துடுச்சு. அதுலேருந்தே சிக்கனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பயம் வந்துடுச்சு. அப்புறம் ஃபெப்ரவரியில் முடிஞ்சிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். மார்ச் ஃபுல்லாக பெஞ்சில் இருந்தா. ஆனால் கூட அந்த சம்பளம் வந்து அப்படியே அதே மாதிரி தான் போட்டாங்க, எதுவுமே குறையில. தேவன் வந்து என்கிட்ட ஒரு நாள் காலையில் சொன்னார், திடமனதாக இரு, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், தைரியமாக இரு, நான் செய்து கொடுப்பேன்னாரு. இன்றைக்கே அவள் அடுத்த ப்ராஜெக்ட் மாறிட்டான். ஆனாலும் இந்த மாத கணக்காக இருந்துச்சு பார்த்தீங்களா, டிசம்பர்லேருந்து இன்னைக்கு நேற்று வரைக்கும் அந்த கவலை வந்து ஒரு மனசில், நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த கவலை இருந்துச்சு. ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது? ஆனால் தேவன் வந்து இன்றைக்கி அவளை நல்ல ஒரு ப்ராஜெக்டில் சேர வச்சிட்டாரு. தேவன் இருக்காருங்க, நமக்காக எல்லா திட்டத்தையும் அவர் வந்து ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கார். நம்ம பரமபிதா பிழைப்பூட்டுவார். நம்ம தான் யோசிக்கணும், ஐயோ இவ்வளோ சிக்கனமாக இருக்கணும், இப்படி இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் தேவன் வந்து நம்மளை எப்படி வந்து வழி நடத்துறதுன்னு அவர் வந்து நல்ல பிளான் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம தேவனை வந்து மறந்துடுறோம். தேவனே இல்லைன்னு நினச்சிட்டு தனியாக நம்ம வாழ்கிறோம். அதனால தான் இந்த கவலை நம்மளுக்கு ஏறிக்குது. திடமானதாக இருங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்து பொழைச்சுவீங்க. ஓகேங்களா? உங்கள் வியாதியிலேருந்து பொழைச்சுப்பீங்க, உங்களுடைய நெருக்கடிகளில் இருந்து பொழைச்சிப்பீங்க. எத்தனை பேர் இதை மாதிரி நெருக்கடிகளில் இருக்கிறீங்களோ அத்தனை நெருக்கடிகளிலும் இருந்து தேவன் வந்து உங்களை பொழைக்க வச்சுருவார். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. கவலை வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, என் தேவன் நாளைக்கும் உயிரோடு இருப்பார், நாளைக்கும் இயேசு என் கூட இருப்பாருன்னு சொல்லுங்கள்.
ஓகேங்களா? ஒரு தைரியம் வரும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பொழைச்சிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?